Good morning to all. Today, 9th standard Social Science Geography Unit 1 Lithosphere. Okay, remaining topic discussed today. Okay, let's start. First of all, earthquake. So, earthquake அப்படினா என்ன அப்படினா புவி அதிர்வு புவி அதிர்வுகள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புவி அதிர்வுகள் அல்லது புவி அதிர்ச்சி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு earthquake are generally caused by the sudden vibration in the earth crust. earth crust அப்படின்னா என்ன அப்படின்னா புவி ஓடு அல்லது புவி மேலோடு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது புவி ஓட்டில் சடன் அப்படின்னா திடீரென்று, வைப்ரேஷன்னா அதிர்வுகள், அதாவது புவி ஓட்டில் திடீரென ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தான் வந்து இங்கே புவி அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விச் spread outward in all direction as waves from the source of disturbance. அதாவது என்ன அப்படின்னா இந்த அவுட்வேர்டு அப்படின்னா புவி கீழ் மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா புவி அதிர்வலைகள் வந்து கீழ் மையத்திலிருந்து ஆல் டைரெக்ஷன் அப்படின்னா எல்லா திசைகளிலும் வந்து பரவி செல்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ் மையத்திலேருந்து மேலே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவி செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் த பாயிண்ட் ஆஃப் த ஆர்ஜின் ஆஃப் அன் எர்த்குவேக் இஸ் கால்டு ஃபோக்கஸ் ஆர் ஹைப்போசென்டர். அதாவது என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா புவி அதிர்வு உருவாகும் புள்ளி. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் அன் எர்த்குவேக் அப்படின்னா புவி அதிர்வு உருவாகும் புள்ளி. இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் கால்டு ஃபோக்கஸ் ஹைப்போசென்டர். ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கீழ் மையம். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த எர்த்குவேக் உருவாகக்கூடிய புள்ளிக்கு என்ன பேர் அப்படின்னா கீழ் மையம், ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விச் ஜெனரேட் ஆஸ் சீரீஸ் ஆஃப் எலாஸ்டிக் வேவ்ஸ். அதாவது இந்த அதிர்வலைகளை சுற்றி நிறைய துணை அலைகள். நோட் பண்ணிக்கங்க. எலாஸ்டிக் வேவ்ஸ் அப்படின்னா துணை அலைகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே எஃபி சென்டர் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் அன் எர்த் சர்ஃபேஸ் தட் லைவ்ஸ் டைரக்ட்லி அபவ் த ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படின்னா கீழ் மையம், அதாவது எஃபி சென்டர்னால் இது மேல் மையம், அப்படியே ஆப்போசிட். நோட் பண்ணிக்கிங்க. ஃபோக்கஸ் அப்படின்னா கீழ் மையம், எஃபி சென்டர்னால் மேல் மையம். A point on the earth surface that lies directly above the focus. அதாவது என்ன அப்படின்னா இந்த புவி அதிர்ச்சி கீழ் மையத்தின் நேர் உயரே, அதாவது என்ன அப்படின்னா டைரக்ட்லி அபோவ் அப்படின்னா நேர், அதாவது இந்த கீழ் மையத்தின் புவி அதிர்ச்சி வந்து இந்த கீழ் மையத்தின் நேர் உயரே, அதாவது நேராக உயரே வந்து புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள மையத்திற்கு, அதாவது எஃபி சென்டர் மேல் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புவி அதிர்ச்சி வந்து கீழ் மையத்திலேருந்து நேரே உயர்ந்து புவியின் மேற்பரப்பில் அடையக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வந்து இங்கே எஃபி சென்டர் மேல் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது த இம்பேக்ட் ஆஃப் த எர்த்குவேக் இஸ் ஃபெல்ட் த மோஸ்ட் அட் த எஃபி சென்டர். அதாவது எர்த்குவேக் இஸ் ஃபெல்ட் த மோஸ்ட் அட் த எஃபி சென்டர். அதாவது இந்த புவி அதிர்ச்சியின் தாக்கம் வந்து புவியின் மேல் மையத்தில் தான் வந்து அதிகமாக வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதான் வந்து ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் அன் எர்த்குவேக். அதாவது என்ன அப்படின்னா இதுதான் வந்து இந்த புவி அதிர்வலைகளின் குறுக்கு வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்கு வெட்டுனா அந்த புவி அதிர்வுகள் எந்தெந்த பிளேஸில் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறது இந்த பிக்சரில் வந்து போட்டிருக்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் சிஸ்மிக் வேவ்ஸ், அதாவது புவி அதிர்வலைகள். அந்த அதிர்வலைகளை பற்றி அடுத்து நம்ம எலாபரேட்டிக்காக வந்து பார்க்கலாம். அது வந்து சிஸ்மிக் வேவ்ஸ், அதாவது புவி அதிர்வலைகள். நோட் பண்ணிக்கிங்க. ரைட். அடுத்தது எர்த்குவேக் ஜெனரேட் சிஸ்மிக் வேவ்ஸ். அதாவது இந்த புவி அதிர்ச்சி வந்து அதிர்வலைகளை வந்து உருவாக்குகின்றன. சிஸ்மிக் வேவ்ஸ்னால் புவி அதிர்வலைகள். இந்த எர்த்குவேக் ஜெனரேட் சிஸ்மிக் வேவ்ஸ், அதாவது இந்த புவி அதிர்ச்சி வந்து அதிர்வலைகளை வந்து உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த நேச்சர், அப்புறம் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் திஸ் சிஸ்மிக் வேவ்ஸ்.
depend on the nature of the medium through which it passes. அதாவது என்ன அப்படின்னா இந்த seismic waves depend on the nature of the medium through which it passes. அதாவது இந்த புவி அதிர்வுகள் வந்து தான் ஊடுருவி செல்லக்கூடிய பாதையை பொறுத்து, அதாவது இந்த அதிர்வலைகள் வந்து அது வந்து போகக்கூடிய பாதையை பொறுத்து வந்து இவ்வலைகள் வந்து இவ்வதிர்வலைகள் வந்து எப்படி வந்து இருக்குன்னா நேச்சர் அப்படின்னு தன்மை, ஃபோர்ஸ்னா விசை, ஸ்பீடுனா வேகம். அதாவது இந்த அதிர்வலைகள் வந்து அதோடைய போகக்கூடிய பாதையை பொறுத்து அதிர்வலைகள் வந்து தன்மை, விசை, வேகம் இதெல்லாம் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது அக்கார்டிங்லி தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். அதாவது இந்த அதிர்வலைகளுடைய தன்மைக்கேற்ப அவ்வலைகள் வந்து 3 வகைகளாக வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி ஆர் பி வேசஸ், அதாவது முதன்மை அலைகள் அல்லது பி வேசஸ், அதாவது முதன்மை அதிர்வலைகள். பிரைமரி ஆர் பி வேசஸ். ரைட். அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி ஆர் பி வேசஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் எர்த்குவேக் வேவ். அதாவது இந்த முதன்மை அலைகள் வந்து மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஆஃப் ஆல் எர்த்குவேக் வேவ்ஸ், அதாவது இந்த முதன்மை அலைகள் தான் வந்து மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ஃபஸ்ட்டு டு ரீச் த எஃபி சென்டர். எஃபி சென்டர்னால் மேல் மையம். அதாவது இந்த முதன்மை அலைகளே வந்து புவியோட்டனை முதலில் வந்தடைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே திஸ் வேவ்ஸ் பாசஸ் த்ரூ சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸஸ். அதாவது இந்த முதன்மை அதிர்வலைகள் எது வழியாக வந்து போகும் அப்படின்னா திட, சாலிட் அப்படின்னா திட, லிக்யூட் அப்படின்னா திரவ, கேஸ்னா வாயு பொருட்கள். இந்த வழியாக வந்து இந்த முதன்மை அதிர்வலைகள் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எய்தர் த்ரூ புஷ் ஆர் ஃபுல் வித் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா வினாடிக்கு, ஆவரேஜ்னா சராசரி, வெலாசிட்டினா வினாடிக்கு ஆஃப் 5.3 கிலோமீட்டர் பெர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அதாவது என்ன அப்படின்னா எய்தர் அப்படின்னா வெளிப்படும் அல்லது மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சராசரி வேகம் வந்து வினாடிக்கு 5.6 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வரை வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஃபேக்ட் அப்படின்னா கூடுதல் தகவல்கள். அதாவது என்ன, சிஎஃப் ரிக்டர் டிவைஸ்டு அப்படின்னா ஒரு கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். டிவைஸ்டு எ ஸ்கேல் டு மெஷர் த மேக்னெட்டிக் ஆஃப் எர்த்குவேக். அதாவது சிஎஃப் ரிக்டர் என்பவர் தான் வந்து இந்த புவி அதிர்வு அளவை வந்து கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே திஸ் ஸ்கேல் ரிலேட்ஸ் டு த எனர்ஜி ரிலீஸ்டு அட் த எஃபி சென்டர். அதாவது இந்த அளவை வந்து புவி மேல் மையத்திலிருந்து வெளிப்படும் சக்தியை தான் வந்து இங்கே புவி அதிர்வலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே and provides an estimation of the severity of an earthquake. அதாவது இந்த அளவை வந்து புவி மேல் மையத்திலிருந்து வெளிப்படும் சக்தியையும் அதே மாதிரியே புவி அதிர்வின் தீவிரத்தையும் அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இட் இஸ் ஓப்பன் எண்டட் ஸ்கேல். அதாவது என்ன அப்படின்னா இந்த அளவைக்கு எல்லை வரையறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அளவுக்கு எப்பயுமே எல்லையே வந்து இல்லை, அதாவது தொடர்ந்து போயிட்டுருக்கும், இதுக்கு எந்த ஒரு எல்லையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ஹையஸ்ட் மேக்னெட்டிக் எவர் ரெக்கார்டட் இஸ் 9.5 அண்ட் ரிக்டர் ஸ்கேல் பயோ சிலி இன் 1960. அதாவது சிலி அப்படிங்கிற நாட்டில் வந்து 1960 வருஷம் பயோ அப்படிங்கிற இடத்துல வந்து ரிக்டர் அலகில் வந்து 9.5 அதாவது 9.5 அளவில் வந்து பதிவான புவி அதிர்ச்சியை வந்து மிக உயர்ந்த பதிவாக வந்து இங்கே கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது
செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ், அதாவது என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை அலைகள் அல்லது எஸ் அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ், ரைட். இது வந்து ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட், இது வந்து திடப்பொருள்கள் அதாவது திடப்பொருள்கள் வழியாக மட்டும்தான் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திடப்பொருளில் மட்டும்தான் வந்து இது பயணிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே திஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஷேக் த கிரவுண்ட் அதாவது ப்ரிஃபெரண்டிகுலர் அப்படின்னா என்ன, செங்குத்தாக, டு த டைரக்ஷன் இன் விச் தே ப்ரொபகேட், அதாவது என்ன அப்படின்னா ப்ரொபகேட் அப்படின்னா ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரொபகேட்னா குறுக்கு அலைகள்னு கூட சொல்லலாம். அதாவது ஷேக் த கிரவுண்ட் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் இன் விச் தே ப்ரொபகேட், அதாவது இக்குறுக்கலைகள் வந்து பயணிக்கும் திசைக்கு அதாவது ப்ரிஃபெரண்டிகுலர் அப்படின்னா செங்குத்தாக வந்து புவியில் அசைவினை ஏற்படுத்துகின்றன. அதாவது இந்த குறுக்கலைகள் வந்து பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக, அதாவது தலை உச்சி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் வந்து செங்குத்தாக வந்து புவி அசைவினை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் திஸ் வேவ்ஸ் இஸ் 1 km/s to 8 km/s. அதாவது இதன் சராசரி வேகம் வந்து வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ், அதாவது மேற்பரப்பு அலைகள், அதாவது சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல் அலைகள் அப்படின்னு, அதாவது மேற்பரப்பு அலைகள் அல்லது எல் அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். இது வந்து எல் வேவ்ஸ் ஆர் சிமிலர்லி டு பி வேவ்ஸ் பட் they travel primarily along the ground surface, அதாவது இந்த மேற்பரப்பு அலைகள் வந்து முதன்மை அலைகளை போன்று காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவை புவியின் மேற்பரப்பில் வந்து நீண்ட தூரம் பயணம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ராவல் பிரைமரிலி அலாங் அப்படின்னா நீண்ட தூரம் செயல்படும். கிரவுண்ட் சர்ஃபேஸ்னால் புவியின் மேற்பரப்பில் வந்து இவ்வலைகள் வந்து நீண்ட தூரம் வந்து பயணம் செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே திஸ் வேவ்ஸ் ட்ராவல் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவர், இது வந்து வலைகள் வந்து மற்ற அலைகளை விட வேகம் குறைவானவை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அண்ட் தே ஆர் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸ், அதாவது மற்ற அலைகளை விட வேகமான குறைவாக இருக்கும். ஆனால் மற்ற அலைகளை விட அதிக அளவில் வந்து அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அலைகள் அப்படின்னா அது வந்து இந்த மேற்பரப்பு அலைகள்னு தான் சொல்கிறாங்க, ரைட். அதே மாதிரியே த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தீஸ் வேவ்ஸ் ஆர் 1 km/s to 5 km/s. இதன் சராசரி வேகம் வந்து வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் டு யூ நவ், தெரிந்து கொள்வோம், ரைட். ஸோ இதனுடைய சராசரி வேகம் வந்து 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டு யூ நவ், தெரிந்து கொள்வோம், அதாவது உங்களுக்கு தெரியுமா. ஸோ இது வந்து த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ரெக்கார்டு த எர்த்குவேக்ஸ் வேவ்ஸ் இஸ் கால்டு செஸ்மோகிராஃப் ஆர் செஸ்மோமீட்டர். அதாவது வந்து என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கருவி, ரெக்கார்டு த எர்த்குவேக், அதாவது இந்த புவி அதிர்வுகளை வந்து பதிவு செய்யும் கருவிக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா செஸ்மோகிராஃப். செஸ்மோகிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா நில அதிர்வு அளவை படம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது செஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில அதிர்வுமானி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஒர்க்கு வந்து என்னென்னா புவி அதிர்வு வந்து ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து அப்படியே பதிவு செஞ்சு எவ்வளோ வந்து உருவாயிருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்து இதனுடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் எர்த்குவேக் இஸ் கால்டு செஸ்மோகிராஃபி. அதாவது என்ன அப்படின்னா இந்த
நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு வந்து நில அதிர்வியல் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது சுனாமி. அதாவது சுனாமி ஆழிப்பேரலை அல்லது கடற்கோள். ரைட் பண்ணிக்கிங்க. அதாவது த வேர்டு சுனாமி இஸ் எ ஜப்பானீஸ் டேர்ம். அதாவது இந்த சுனாமி அப்படிங்கிற சொல் வந்து ஜப்பானிய சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மீனிங் ஹார்பர் வேவ்ஸ். இதனுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னா துறைமுக அலைகள். ரைட் பண்ணிக்கிங்க. இதனுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னா துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எந்த மொழியிலேருந்து தோன்றுதுன்னா ஜப்பானீஸ் டேர்ம், ஜப்பானிய சொல்லிலிருந்து தோன்றியதுன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரியே இட் இஸ் அடாப்டடு டு டிஸ்கிரைப். அதாவது இது வந்து எப்படி தோன்றும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைட். ஸோ இது வந்து எப்படின்னா it is adapted to describe large seismically generated sea waves caused by earthquakes, submarine explosions and landslide. அதாவது இந்த கடல் அலையில் தோன்றும் புவி அதிர்ச்சி எர்த்க்யூக். sea waves அப்படின்னா கடல் அலைகள்னா sea wavesனால் கடலில் வந்து ஏற்படக்கூடிய எர்த்க்யூக் அப்படின்னா கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி. சப்மரீன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படின்னா எரிமலை செயல்பாடுகள். அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா கடல் அடியில் தோன்றும் கடலோர பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய நிலச்சரிவுகள். இதனால் வந்து கடலில் லார்ஜ் செஸ்மிக்லி அப்படின்னா என்ன, கடலில் மிகப்பெரிய அதாவது கடலில் பெரிய அலைகள் வந்து உருவாகின்றன. அதாவது எப்படி உருவாகுனா கடல் அடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி எர்த்க்யூக். அதே மாதிரியே சப்மரீன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்னால் எரிமலை செயல்பாடுகள். அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா கடலோர பகுதியில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய நிலச்சரிவுகள். இதனால் வந்து கடலில் வந்து பெரிய அலைகள் வந்து உருவாகும். அதுக்கு பேர் தான் வந்து இங்கே சுனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்தது these waves travel at a great speed more than 50 km/h. அதாவது இந்த அலைகள் வந்து சராசரியாக மணிக்கு வந்து 500 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே these waves reach to a height ரைட். அதுக்கடுத்தது the length of the waves அதாவது அடுத்த லைனில் the length of the waves exceed 600 km. அதாவது இவை அலைகள் சராசரியாக மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இவ்வலைகளுடைய நீளம் வந்து 600 கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து இருக்கும். 600 கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து இது வலைகள் வந்து தாக்கம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே these waves reach to a height of more than 50 meter near the seashore. seashoreனா கடற்கரையை நோட் பண்ணிங்க. seashore அப்படின்னா கடற்கரை. இந்த அலைகள் வந்து கடற்கரை அடையும் போது 15 கிலோமீட்டர் உயரம் வரை வந்து கடல் அலைகள் வந்து உயர்ந்து வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் உயர்ந்து காணப்படும் சொல்கிறாங்க. ஆர் கேபிள் ஆஃப் காசிங் டிஸ்ட்ரக்ஷன் அலாங் த கோஸ்டல் ஏரியாஸ். கோஸ்டல் ஏரியாஸ்னால் கடலோர பகுதிகளில் நோட் பண்ணிங்க. கடலோர பகுதிகளில் வந்து அதிகமான சேதத்தை வந்து ஏற்படுத்தும். டிஸ்ட்ரக்ஷன்னா சேதம். அதாவது காசிங் டிஸ்ட்ரக்ஷன் அலாங் த கோஸ்டல் ஏரியாஸ். இவை வந்து கடலோர பகுதியில் வந்து அதிகமான சேதத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் த 2004 இந்தியன் ஓஷன் எர்த்க்யூக் தட் காஸ்டு சுனாமி. அதாவது 2004 இந்திய பெருங்கடலில் வந்து ஏற்பட்ட இந்த புவி அதிர்ச்சியால் வந்து இந்த ஆழிப்பேரலை சுனாமி வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே சுனாமி இஸ் த 6th deadliest நேச்சுரல் டிசாஸ்டர். அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்னால் இயற்கை பேரிடர். அதாவது இது வந்து உலகில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை பேரிடர்களில் வந்து இந்த சுனாமி வந்து 6th பிளேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது இடத்தை வந்து பெற்றிருக்குது இந்த சுனாமி அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரியே விச் ட்ராவல்டு அட் எ ஸ்பீட் ஆஃப் 600 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதனுடைய வேகம் வந்து மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த சுனாமி வந்து பயணிச்சிச்சு அப்படின்னு இந்த சுனாமி பேரலை வந்து மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வித் அன் எஸ்டிமேட்டட் டெத் டோல் ஆஃப் 2,80,000. அதாவது இதில் வந்து சுமார் 2,80,000 பேர் வந்து உயிரிழந்தனர் அப்படின்னு வந்து இந்த சுனாமியால் உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த எர்த்குவேக் விச் அகர்டு நியர் இந்தோனேசியா அட் 58 ஹவர்ஸ் டுக் நியர்லி ஹவர்ஸ் டு ரீச் சென்னை. அதாவது இந்த அதிர்வலை இந்த சுனாமி வந்து இந்தோனேசியாவின் அருகில் அதிகாலை 00:58 மணி அளவில் வந்து தோன்றிய இந்த புவி அதிர்ச்சியால் வந்து உண்டான ஆழிப்பேரலை வந்து சென்னை கடற்கரையை வந்தடைய 7 மணி நேரம் வந்து எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 மணி நேரம் கழித்து தான் வந்து சென்னை கடற்கரை வந்து இந்த சுனாமி வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது டு யூ நவ், அதாவது உங்களுக்கு தெரியுமா. ஆன் 26 December 2004 a tsunami occurred in the Indian Ocean. அதாவது 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கடலில் இந்த ஆழிப்பேரலை வந்து உண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் உண்டாச்சு, இதனுடைய காரணம் வந்து என்ன அப்படின்னா, இட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் பிளேட் சப்டக்ஷன். அப்படின்னா கீழ் அமிழ்தல். நோட் பண்ணிங்க, கீழ் அமிழ்தல். ஃப்ளோ த யுரேசியன் பிளேட். அதாவது இதுக்கு என்ன காரணம் வந்து இந்த சுனாமி உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆஸ்திரேலியன் தட்டு வந்து யுரேசியன் தட்டு கீழே வந்து அமிழ்ந்தது தான் வந்து இதற்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, அதுக்கடுத்தது அதாவது இந்த புவி அதாவது இந்த ஆஸ்திரேலியன் தட்டு வந்து யுரேசியன் தட்டு கீழே அமிழ்ந்தது தான் வந்து இதற்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதேமாதிரி இட் வாஸ் caused by an earthquake measuring a magnetic of above 9 in the Richter scale. அதாவது இந்த 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 புவி இந்த சுனாமி வந்து இந்த அதிர்வலைகள் வந்து ரிக்டர் அளவுகோலில் 9 வந்து ஆக இது வந்து பதிவாகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 9 செகண்ட் வந்து இந்த அதிர்வலைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து இந்த ரிக்டர் அளவு மூலிமா சொல்கிறாங்க. அதே மாதிரியே த எர்த்குவேக் காஸ்டு த சீ ஃப்ளோர் அப்படின்னா கடல் தரைத்தளம். அப்லிஃப்டட்னா உயர்த்தப்பட்டு டிஸ்பிளேசிங் த சீ வாட்டர் அபோவ். அதாவது இந்த புவி அதிர்வால் வந்து கடல் தரைத்தளம் உயர்த்தப்பட்டு கடல் நீர் மட்டத்தை வந்து உயர்த்தியது. அதனால தான் வந்து இந்த சுனாமி வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே. enough today வந்து class over. Remaining topic we see the next class. Okay, thank you.